வழக்கம் போல இன்றைய நாளும் தங்கம் புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றது. 9ஆம் தேதியான இன்று 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் 15 ரூபாய் உயர்ந்து 11,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 120 ரூபாய் உயர்ந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியும் இன்றைய நாளில் விலை உயர்ந்திருக்கிறது. 1000 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்து 1,71,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதுவும் ஒவ்வொரு நாளும் தங்க விலை புதிய உச்சத்தை எட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே இந்த விலையும் பார்க்கப்படுகிறது. இதுவும் கடந்த 130 ஆண்டு கால தங்க வரலாற்றில் புதிய உச்சம்தான். 91,200 ரூபாய் என்பது ஒரு சவரன் என்பது இமாலய விலை உயர்வாக தான் பார்க்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து ஏறுமுகத்தில் தான் இருந்து வருகிறது. எப்போதாவது ஒரு முறைதான் குறைவை நாம் பார்த்து வருகின்ற சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த தங்கம் விலை உயர்வு என்பது சாமானியர்களுக்கு தங்கம் எட்டாக்கணியாக ஏற்கனவே மாறிவிட்டது என்பதுதான் காண்பிக்கின்றது. ஏனென்றால் இனி ஒரு சவரன் தங்க நகை வாங்க வேண்டும் என்றால் 1 லட்சம் ரூபாய் எடுத்து சென்றால் மட்டும்தான் ஒரு சவரன் தங்க நகையாக வாங்க முடியும். அந்த அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாமானியர்களை பொறுத்தவரையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சவரன் தங்கம் வாங்க முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. அதே போன்று வெள்ளியின் விலையும் கடந்த சில நாட்களாகவே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிரடியாக விலை உயர்ந்து வருகிறது. பொதுவாக தங்கம் விலை உயர்ந்தால் வெள்ளி விலையில் மாற்றம் இருக்காது, சற்று ஆறுதல் கொடுக்கும். ஆனால் வெள்ளியின் விலை உயர்வுக்கு காரணம் பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை என்பது அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் தங்கத்துக்கு மாற்றாக வெள்ளியின் வாங்கக்கூடிய திறன் என்பது அதிகரித்து காணப்பட்டது. கடந்த சில மாதங்களாக தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக வெள்ளி பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பியது. வெள்ளியை அதிகமாக வாங்க தொடங்கினார்கள். வெள்ளி மீதான முதலீடும் என்பது அதிகரித்தது. அதன் காரணமாக வெள்ளியின் தேவையும் அதிகரித்து வந்த காரணத்தால் வெள்ளி விலையும் இதுவரை இல்லாத வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 1,71,000 ரூபாயை எட்டி இருக்கின்றது. இப்படியாக தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு புதிய உச்சத்தை எட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் இனி தங்கம் பொறுத்தவரையில் இன்னும் இது வருகின்ற நாட்களில் இது மட்டுமல்ல, 91,200 என்பது பெரிய தொகை அல்ல. இன்னும் வருகின்ற நாட்கள் உயரப்போவதுதான் உச்சபட்ச விலையாக பார்க்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தீபாவளி மற்றும் அடுத்து வரக்கூடிய பண்டிகை நாட்களில் முன்னிட்டு 1 லட்சம் ரூபாய் என்பது விரைவில் எட்டும். 1 லட்சம் ரூபாய் எட்டிவிட்டால் அதோடு தங்க விலை உயராதா என்றால் அதுவும் கிடையாது. அடுத்த சில நாட்களில் மீண்டும் 1 லட்சம் ரூபாயும் கடந்து சர்வசாதாரணமாக தங்க விலை என்பது உயர்ந்து கொண்டே போகும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் பல்வேறு வகையில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் பொறுத்தவரையில் பொதுவாக மக்கள் வைக்கப்படக்கூடிய அந்த கருத்து என்பது அனைவரும் தங்கத்தை வாங்காமல் விட்டுவிட்டால் தங்க விலை குறையுமா என்று ஒரு கேள்வியை பொதுவாக மக்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் அனைவரும் தங்கத்தை வாங்காமல் விட்டுவிட்டாலும் கூட இனி வருகின்ற நாட்களில் தங்க விலை குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் பொதுவாக தங்கத்தை பொறுத்தவரையில் பொதுமக்கள் தான் அதிகமாக அதை வாங்கி வைத்துக் கொள்வார்கள், ஆபரணமாக அணிவார்கள், வீட்டில் சேமிப்பாக கூட வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அதற்கு மிக முக்கியமான அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக தங்கத்தினுடைய மக்கள் தங்கம் வைத்திருக்கக்கூடிய கையிருப்பு கிட்டத்தட்ட 25,000 டன் தங்கத்தை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். இதனுடைய மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 190 லட்சம் கோடி என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு மக்களுடைய கைகளில் தங்கம் என்பது தற்போது இருக்கின்றது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் தங்கம் வாங்காமல் மக்கள் விட்டுவிட்டாலும் கூட தங்க விலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னவென்றால் பொதுவாக தங்கத்தை மக்கள் தான் அதிகமாக வாங்கி பயன்படுத்துவார்கள். ஆனால் தற்போது காணப்பட்டு வரக்கூடிய பொருளாதார சூழல் காரணமாக ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி கையிருப்பு வைத்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் அரசாங்கமே தற்போது தங்கத்தை அதிக அளவில் வாங்க தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் மக்கள் வாங்காவிட்டாலும் கூட மக்களுடைய தங்கம் வாங்கும் திறன் குறைந்தாலும் கூட அரசாங்கம் தங்கம் வாங்கக்கூடிய நிலை அதிகரித்து வரக்கூடிய காரணத்தால் தங்க விலை இனி அதிகரித்துக் கொண்டேதான் செல்லும். தங்கத்தின் தேவையும் அதிகமாகிக் கொண்டேதான் போகும். பொதுவாக உலக அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது உலக அளவில் தங்கத்தின் தேவை என்பது அதிகமாகிவிட்டது. அதனால் பங்கு சந்தையிலும் கூட தங்கத்தின் மீதான முதலீடு என்பது அதிகமாக இருக்கிறது. இந்தியாவையும் தாண்டி உலக நாடுகள் முழுவதும் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். தங்கத்தின் தேவை என்பது உலக அளவில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இனி தங்கம் என்பது வணிக ரீதியிலான வியாபாரமாக தான் பார்க்கப்படுமே தவிர இனி ஆபரணமாக வாங்கிக் கொள்வதற்கான அந்த கட்டத்தையும் தாண்டி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இனி அனைவரும், அதாவது ஏற்கனவே தங்கம் வைத்திருப்பவர்கள் லட்சாதிபதியாகவும் இந்த விலையேற்றம் மாற்றி இருக்கிறது என்பதையும் நிதர்சனமாக உண்மையாக இருக்கின்றது. ஏற்கனவே தங்கம் வைத்திருப்பவர்கள்லாம் தற்போது லட்சாதிபதிகளாக மாற்றிருக்கிறது தங்கம் விலை உயர்வு. ஏனென்றால் கடந்த 3 ஆண்டுகளாக மட்டும் பார்க்கும்போது 2 மடங்கு விலை உயர்ந்திருக்கிறது. 3 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் எல்லாம் கடந்து விலை உயர்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
அந்த அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தங்கம் வைத்திருந்தீர்கள் என்றால் அதனுடைய மதிப்பு என்பது தற்போது 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் பல பேரை தங்கம் லட்சாதிபதியாக மாற்றி இருக்கிறது என்பதையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதே சமயத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் சாமானியர் நடுத்தர மக்கள் தங்கத்தை வாங்க முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இனி அவர்களை பொறுத்தவரையில் தங்கம் என்பது வாங்கக்கூடிய பொருள் அல்ல, இருப்பதை தக்க வைப்பதற்கான பொருள் என்றே நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் தங்க விலையேற்றம் என்பது மாறி வருகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் தங்க விலை புதிய உச்சத்தை எட்டி வரக்கூடிய சூழ்நிலை. அதன் தொடர்ச்சியாக இன்றும் தங்க விலை 91,200 ரூபாய் என்பது ஒரு தவறாக விற்பனையாகின்றது.